பெரியார்னா வெறும் தாடி தடி மட்டும்தானா? யாரெல்லாம் பெரியார் கொள்கை அவங்களாம் பெரியார். அந்த விதத்தில் இளம் தலைவராக இன்றைக்கு ஒரு இளம் பெரியாராக உதயநிதி சரியாக தான் இருக்கார் அப்படின்றாங்க. சிம்பு கொடுத்தாங்க தெரியல, பெரியார் விருது. சரி, சிம்பு அவர்களுக்கு பெரியார் விருது கொடுத்தாங்க. என்ன காரணம்னா பெரியார் கோசம் ஒரு பாட்டு பாடினார். திரு கமலஹாசனுடைய ட்விட்டரில் அவருடைய புகைப்படம், அவருடைய ஃபோட்டோ எப்படி இருக்கும்? பாரதி புகைப்படத்தில் அவருடைய முகத்தை வச்ச மாதிரி. அப்போ சனாதன பாரதின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களுடைய ஆரிய திராவிடரான கமலஹாசன் போய் சொல்லுங்க, ஐயா பாரதியாருடைய ஃபோட்டோ ப்ரொஃபைல் பிக்சர் வந்து எடுங்க, பாரதி ரொம்ப ரொம்ப கெட்டவர், இந்த பாரதியாருக்கு மாதிரி ஃபோட்டோ போட்டு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுட்டு திமுக கூட்டம் வரலாம் வேலை வச்சுக்காதீங்க, நாங்கள்லாம் திராவிடர்கள், உங்களை சேர்த்துக்கு மட்டும் அங்கே போய் சொல்லுங்க. கருணாநிதி அவர்களை வந்து நவீன தந்தையவர், நவீன தமிழகத்தின் சிற்பி தந்தையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த கருணாநிதியுடைய ஆட்சி தொடக்கத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய பூர்வ குடிகள், குறிப்பாக சென்னையினுடைய பூர்வ குடிகள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு எங்கேயோ துரத்தி அடிக்கப்பட்டாங்கன்னா, கண்ணகி நகர் யார் பேர் வச்சது? இவர் தான். அங்கெல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் யார்? தலைமுறையாக இங்கே இருப்ப நாளைக்கு வந்து ஒன்று ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்லிட்டு வெளியேற்றினா அது எவ்வளோ அநீதி. அந்த அநீதியை செய்யக்கூடிய கருணாநிதிக்கு வைக்கக்கூடிய பேர் என்ன? சமத்துவ பெரியார். விஜய் அவர்கள் ஹெச் ராஜா மாதிரி பேசுகிறாரு. சரி, இது தனியாக தான் சொன்னார், சொல்லிட்டு அப்புறமா மறுபடியும் சொல்கிறாரு. அதே மாதிரி ஹெச் ராஜா மாதிரி சீமானும் பேசுகிறாரு. இதுக்கு என்னன்னா, திருமான்னையா இவ்வளோ ஒரு பதட்டமாக பேசுகிறான்னு எனக்கு புரியல. திமுக ஒருத்தன் கேள்வி கேட்டால் விசிகாலேருந்து நான் வந்து பதில் சொல்லணும்னு சொன்னால் அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? திமுகவை அடித்து கிழிச்சு தொங்க விட்டா திமுககாரனுக்கும் வரணும், திமுககாரன் கேட்கணும். ஆனால் விசிகா கேட்பதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? விஜய் அவர்களுக்கு 100% உரிமை உண்டு திமுகவை அம்பலப்படுத்துவதற்கு, திமுகவை கேள்வி கேட்பதற்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய்க்கு 100% உரிமை உண்டு. அதை நீ தப்புன்னு சொல்றதுக்கு எவனுக்குமே அதிகாரம் கிடையாது. சரி, விஜய் எப்படி வந்து தாக்கணும், அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அறிவாலய ஜாலராக்கள் தயாரா இருக்காங்க. அவங்களை விட்டு நீ ஏன் முன்னாடி போறீங்க? அவனுக்கு தான் வந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஃப்ளைட்ல போறாரு, இவங்க கூட இருந்தாரு, ரிசார்ட்ல இருந்தாரு. எவ்வளவு அசிங்கமான அரசியல் இது, எவ்வளவு அருவருப்பான அரசியல் இது. விஜய் யாரு கொடுக்குறாருன்னு பாக்குறது அவன் வேலை. விஜயோடைய அரசியல முரண்படு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. இந்த ஈரோட்டு கடப்பாறை தூக்கிட்டு வந்தாரு. சீமானந்த் சொல்றாரு துருப்பிடிச்சு போச்சு, அதை தூக்கி பேரிச்சம்பழத்தை போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. வீரமணி அவர்கள்கிட்ட வந்து பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, இளம்பெரியார் என்று உதயநிதியை சொல்றாங்களே தப்பு இல்லையா? அதன் கட்டி பார்க்குறேன், ஏன் தப்பு? பெரியார்னா வெறும் தாடி தடி மட்டும்தானா? யாரெல்லாம் பெரியார் கொள்கை அவங்களாம் பெரியார். அந்த விதத்தில் இளம் தலைவராக இன்றைக்கு ஒரு இளம் பெரியாராக உதயநிதி சரியாக தான் இருக்கார் அப்படின்றாங்க. எப்படி உதயநிதி சரியாக தான் இருக்காருன்றத வீரமணி. ரெண்டாவது அவங்களுக்கு விருது கொடுப்பாங்க, அவர் பெரியார் விருது சிம்பு கொடுத்தாங்க தெரியல, பெரியார் விருது. சிம்பு அவர்களுக்கு பெரியார் விருது கொடுத்தாங்க. என்ன காரணம்னா பெரியார் கோசம் ஒரு பாட்டு பாடினாரு சிம்பு. நீங்க உங்களுக்கு தெரியாதா? பெரியாருக்காக சிம்பு அவர்கள் ஒரு ராப் சாங் வெளியிட்டாரு. அதுக்காக பெரியார் விருதை சிம்பு அவர்களுக்கு கொடுத்தாங்க. இந்த பெரியார் விருதை வந்து யார் யாருப்பா கொடுக்குறாங்க பாருங்க. அந்த வகையில பெரியார். எனக்கு ஒரு முறை நம்ம இவரு கோபிநாயநாதன் கொடுத்தாங்க, அவர் திருப்பி கொடுத்துட்டாருன்ற ஒரு இஷ்யூ அண்மையில. ஆமா, திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆமா, அந்த ஒரு இஷ்யூ ஒண்ணு. அந்த அப்பதான் பெரியார் விருது கரடிப்புதூர்ல வந்து மலர் குவாரி பிரச்சனைக்காக வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகளும் பாத்தீங்கன்னா கோபிநாயரை கடிச்சானுங்க. வந்து இவர் யார் தெரியுமா? RSS பேக்ரவுண்டு, பாஜக பேக்ரவுண்ட். ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபீல்டுக்கு போய்க்கிறாரு கோபிநாயன். ஒரு வாரத்துக்கு கூட துண்டு போட்டு இது என்னங்க ஆச்சு இது? நீ சொல்ற நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்பு? நீதிமன்றம் இல்ல, அது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுன்னு சொல்லிட்டு நான் ஏற்ற மாட்டேன். ஏன்னு கேட்டா நான் யார் தெரியுமா? நான் பிஜேபி எதிர்க்க வந்தேன். ரைட், ஓகே. ஆனா இந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளை வந்து அப்புறப்படுத்த சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டா உடனே வந்து நிறைவேற்றுற. அப்ப நீ யாரு கேட்டா? நீதிமன்றம் கொடுத்துச்சு, நான் ஒன்றும் பண்ணல. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீதிமன்றத்தை இந்த அரசு மதிக்குது என்று சொன்னால் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற அனுமதி நீ கொடுத்துருக்கணும். அதுதானே அரசு. அது நான் பண்ண மாட்டேன், நான் பிஜேபி அரசை எதிர்க்கிறவன். இங்கே மட்டும் வந்து அப்பாவி ஏழைகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கேயாவது சாலை ஓரத்துலையோ எங்கேயோ தெரியும், சாலை ஓரலாம் கூட கிடையாது, எங்கே ஒதுக்குப்புறமா வீடு கட்டி வச்சிருந்தா அதை எடுத்து வந்து அப்புறப்படுத்துகிறேன். ஏன்னு கேட்டால் இங்கே கருணாநிதி அவர்களை வந்து நவீன தந்தையவர், நவீன தமிழகத்தின் சிற்பி தந்தையெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த கருணாநிதியுடைய ஆட்சி தொடக்கத்தில் தான் தமிழ்நாட்டினுடைய பூர்வ குடிகள், குறிப்பாக சென்னையினுடைய பூர்வ குடிகள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு எங்கேயோ துரத்தி அடிக்கப்பட்டாங்கன்னா, கண்ணகி நகர் யார் பேர் வச்சது? இவர் தான். அங்கெல்லாம் துரத்தி அடிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஒரு மனிதனை அவனுடைய சொந்த நிலத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய அநீதி இருக்குல்ல, அது மிகப்பெரிய கொடுமை.
இலங்கையில் நம்முடைய ஈழத்தமிழர்களை எப்படி சொந்த மண்ணிலிருந்து வெளியேற்றமோ அதே தானே இங்கே டிஃப்ரெண்ட் என்ன இருக்கா, நீ வந்து தலைமுறையாக இங்கே இருப்ப, நாளைக்கு வந்து உன்னை ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்லிட்டு வெளியேற்றினா அது எவ்வளோ அநீதி. அந்த அநீதியை செய்யக்கூடிய கருணாநிதிக்கு வைக்கக்கூடிய பேர் என்ன, சமத்துவ பெரியார். அவ பெரியார் தான் விரும்புறாரா? பெரியார் எனக்கு வந்து சமத்துவ பெரியார் மாதிரி இளம் பெரியார் அப்ப பெரியார் என்ன விரும்புறாருன்னா பூர்வக்குடிகளை சென்னையில இருந்து அப்புறப்படுத்தி எங்கன்னா ஒதுக்குப்புறமா தள்ள அவனுங்கள. இன்னைக்கு இல்ல, 1920 நீதி கட்சி அதான பண்ணிச்சு. இவர் தாங்க கூர்மைப்படுத்தினது. அதை சிங்கார சென்னை திட்டம் யார் பீரியட்ல வந்து பயங்கரமா இது பண்ணப்பட்டது, ஸ்டாலின் அவர்களுடைய. அப்புறம் யார் உங்களுக்கான பிதாமகன் யாரு, பெரியாருடைய பிதாமகனுடைய வாரிசுகள். அண்ணாவை சேர்த்துக்க மாட்டேன்னு கேட்டா அவருடைய ஆட்சி காலத்துக்கு ரொம்ப கம்மி தான். அவர் என்ன பண்ணாரோ பண்ணாமலாரோ எனக்கு தெரியல. ஆனா இவங்க தமிழ்நாட்டுடைய வரலாறு நாங்க தான் பெருமை பேசுகிறாங்க இல்லையா, அந்த வரலாற்றில் இந்த சாபங்கள் பாவங்கள் எல்லாம் உங்களையே வந்து சேரும். ஸோ இந்த பெரியார் என்ற சாப்டர் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கையில் எடுத்ததுக்கு பிறகாக இந்த விஜய் பேசினார் இல்லையா கடப்பாறை, அதுக்கு வருவோம். ஈரோடு கடப்பாறை. அது என்னன்னா இளம் பெரியார்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி இன்னொன்னு ஐயா கீவீரமணி சொல்லியிருக்காரு. அது என்னன்னா ரஷ்ய ஸ்டாலினை பார்த்து உலகம் அரண்டு மிரண்ட மாதிரி நம்முடைய ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஆரியம் மலருகிறது அப்படின்னாரு. ஆரியம் மலருதா? ஆரியம் மலருது அப்படின்னு. ஆரியம்னா யாரு நீங்க சொல்லுங்க, எனக்கு ஆரியர்கள்னா யாரு வெளிப்படையே சொல்லுங்க. ஆரியர்கள் இவங்க சொல்ல பார்ப்பனர்கள் தானே? இல்ல, பார்ப்பனர்கள் தான், பிராமணர்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லைல்ல. இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஆரியர்கள் அலறுகிறார்கள், ரைட், ஓகே. அப்ப இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து திரு கமலஹாசன் ஆரியர். அந்த ஆரியருடைய பிறந்த நாளுக்கு குடும்பத்தோட போயிட்டு கொண்டாடுறீங்களா, இது எப்படி அலறாங்களா உங்களை வந்து வரவேற்கிறாங்களா? அதுதான் நானும் யோசிக்கிறேன். இடி வந்து ரெய்டு வந்தா நீங்க தான் அலறீங்க, நீங்க தான் இதை பத்தி அலறீங்க. இந்த ஆரிய திராவிட போர் என்று சொல்வதே அயோக்கியத்தனங்க. என்னன்னா நீங்க பார்ட்னரோடு உறவாடுவீங்க, உங்க நிகழ்ச்சிகளுக்கு அவங்க தான் முக்கிய விருந்தினர்கள். நான் என்ன சொல்றேன், ஆரியர்கள் அலறாங்கல்ல, ஏன் நீங்க ரஜினிகாந்த் அழைக்கிறீங்க? ரஜினிகாந்துடைய குடும்பம் என்ன குடும்பம்? அவர் தன்னை முழுக்க பார்ட்னராகவே வாழுகின்றார். அவர் அழைக்காம உங்க குடும்ப வளர்ச்சியில் இருக்கா? எஸ்வி சேகருக்கு பரிவட்டம் கட்டி மாசுபுரமணியம் சொல்றாரு. எஸ்வி சேகர் திமுக மாடல ஏற்றி அப்படியே பூரிப்படைகிறாங்க. ஒரு பிராமணர் வந்து தங்களை வாழ்த்தி பாடுவதை பெருமை என்று எண்ணுகிறார்கள். இது பேர் சனாதனம் கிடையாது, இது பேர் தாழ்வு மனப்பான்மை. இன்னும் மோசம், ஒரு பிராமணர் இவங்களை வாழ்த்தி பாடினா அப்படியே பெருசா என்றாங்க. சிவாஜி வந்து பிராமணர்கள் தனக்கு பட்டம் கட்டினாதான் மக்கள் வந்து தன்னை மன்னராக ஏற்றுக்கொள்வாருன்றதுக்காக நிறைய தானம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. இவங்க அதை கூட மோசமா இருக்காங்க. இன்னைக்கு பெரியார் வந்து உண்மையாவே எங்குமே இல்லையே. நீங்க பெரியார் என்று போட்டோ இருக்குது, அதை தவிர்த்து வேற என்ன இருக்குது? பெரியாருடைய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம்? நான் என்ன சொல்ல, திமுக ஆட்சியை எடுத்துக்கிறேன். திமுக ஆட்சியில் நீ பெரியாருடைய ஆட்சி சொல்றல, பெரியார் தான் வந்து ஆன்மீகத்துறை, இந்த கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் வளர்க்க சொன்னாரா? சொல்லுங்க, பெரியார் சொன்னாரா? பிள்ளையார் சிலையை உடைச்சாரு. ரெண்டாவது, பெரியார் வந்து முழுக்க இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா அவர் வந்து இந்த சடங்கு சம்பிரதாயம் எதிரான ஒரு நபர் தானே. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எத்தனை கோயிலுக்கு நாங்கள் குடமுழுக்கு பண்ணோம் என்று தெரியுமா? இந்த ஆட்சி ஆன்மீக ஆட்சி அல்லவா? அப்படி பெரியாருக்கு எதிரான ஆட்சி. சரி, நீயே முடிச்சிட்ட. சரி, பெரியாருடைய சித்தாந்தத்தின்படி தத்துவத்தின்படி நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நீ என்ன பண்ணியிருக்கீங்க? எதனா ஒன்று வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுங்க. நீங்கள் வந்து மாநில சுயாட்சிக்கு நான் அண்ணாவை பேசினா கூட விட்டுருவேன். நான் மாநில சுயாட்சியும் பெரியாருக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னு கேட்டால் அவர் தான் சொல்கிறாரு, எனக்கு தேசப்பற்றோ மொழி பற்றோ பாஷா பற்றோ எந்த பற்றும் கிடையாது. எந்த பற்று இல்லாத நபருக்கு எப்படிங்க மாநில பற்று இருக்கும்? அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து எனக்கு பெரியார் சொன்னாரா இல்லையா, எனக்கு தேசாபிமானமோ பாஷாபிமானமோ எந்த அபிமானம் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்ட்டு. அப்புறம் எதுவுமே இல்லாத நபரை போயிட்டு இந்த இனத்தினுடைய காவலன், தமிழ் இனத்தின் காவலன் பெரியன் தான் காவல் எப்படி இருக்க முடியும்? நீ பெரியார் கன்னட தெலுங்குல விட்டுரு, அவர் தமிழராகவே நீ ஏற்றுக்க. ஆனா தமிழ் தான் தமிழ் உடனே வேணான்ட்டாரு. தமிழ் மொழி வேணாம், தமிழ் ஒரு சனிய. அப்புறம் வந்து தமிழை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போற? எனக்கு தமிழ் உணர்வே கிடையாது, நான் தமிழினம் கிடையாது. இதெல்லாம் சொன்னவர் அவரை கூட்டு வந்து இவர் தாண்டா உங்களோட தந்தைன்னு சொன்னா எப்படி இது ஏற்புடையதா இருக்கும்? பெரியாருடைய நல்ல கருத்து ஏதாவது இருந்தான்னு எடுத்துக்கோ, நான் வேற நல்லா சொல்ல, நல்ல கருத்து இருந்தா எடுத்துக்கோ. இல்லாத விஷயங்களை இவர் தான் பண்ணாரு சொல்லி திணிக்காதன்றதான் நான் சொல்றேன். இந்த மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, கீழே பெரியார் அப்படின்னு அதை வந்து உசைன் சொல்லும் போது ஏன் ஒளி தனி ஒளி கீழே தந்தை பெரியார் அப்படி போட்டுக்க. ஒருவேளை பெரியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எதை வேணாலும் எழுதிக்க, கீழே என் பேரை போட்டுக்கன்னு சொல்லியிருப்பாருன்னு. ரெண்டாவது, இவங்க பெரியாரை போட்டு அறிவு கலைஞன்ற அளவுக்குலாம் கொண்டு வரதெல்லாம் மோசம். ஏன்னு கேட்டால் அவர் படிக்கல. நான் ஒரு சிறுமைப்படுத்தலாம் விரும்பலை, படிக்காதோட படிக்காதுன்னு தான் சொல்ல முடியும்.
ஒரு இன்டலெக்சுவலா இல்லைன்னா இன்டலெக்சுவலா இல்லைன்னு சொல்ல முடியும். நான் வந்து ஓரளவு இல்ல பெரியாருடைய தத்துவம் வழிநடத்துக்குன்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு தத்துவம்னா அதுக்கு ஒரு கோட்பாடு இருக்கணும். அது மாதிரி பெரியார் எடுத்துக்கிட்டா கோட்பாடு இருக்கு. நான் ஓரளவு இந்த புராண வைதிக எதிர்ப்புகள்ல ஈவேராவை பார்க்கும் பொழுது ஈவேரா வந்து ஓரளவு அது சரியா இருந்தது. ராமாயண எதிர்ப்பு மாநாடுகள் போட்டது, ராமாயண சம்பாஷணை, மகாபாரதத்திற்கு எதிராக பேசுனது, இதெல்லாம் ஓரளவு நல்லா தான் இருக்கு, மாற்று கருத்து இல்லை. நீங்க இவர் ஏன் தமிழத்துக்கு எதிராக பேசுனது? தமிழ் முற்போக்கு மொழி இல்ல, தமிழ்ல அறிவியல் இல்ல, தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கறது. ஹிந்தி வந்தால் இந்த சமூகத்திற்கு என்ன கேடு நேருமோ அது தமிழால் ஏற்கனவே நேர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு எழுதுறது. நான் வந்து ஹிந்தி எதிர்த்தனே, அது வந்து தமிழ் வரணுங்கிறதுக்காக இல்லை, ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காக. இது எல்லாமே அந்த கருத்தரங்களை பேசப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல அந்த கருத்தரங்கு நடந்துச்சு. ஸோ ஈவேராவுடைய தவறுகள்லாம் மிக கடுமையாக சுட்டி காட்டப்பட இடம். பாரதியை தேவையான இடங்களில் எந்தெந்த இடங்கள்லாம் நானுமே என்ன சொல்றேன்னா, பெரியாரை வந்து கெட்டவர்னு அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்டா எனக்கு அது பெருசா இல்லை. ஆனால் தமிழையும் தமிழர்களையும் தமிழர் தலைவர்களையும் இந்த தலைமுறைக்கு அடையாளப்படுத்த வேண்டிய தேவை தான் அதிகமாக இருக்குது. பாரதியை பேசின உடனே அவரை சனாதன பாரதி சமத்துவ பெரியாருன்னு வைப்போம், அந்த இடத்துல ஒரு தேவை வந்துடுது. அதுக்கு தான் நம்ம பெரியாரை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல அம்பலப்படுத்த வேண்டிய சூழல் அவங்க தான் உருவாக்குறாங்க, திராவிட தரப்பு தான் உண்டாக்குறாங்க. அதுதான் நேற்று நடந்திருக்குன்னு தோணுது. பெரிய இது இந்த பக்கம் பாரதி எதிர்த்து கூட இவங்க ஏதோ கூட்டம்லாம் போட்டிருக்காங்க பொழுது நேற்று ஏதோ பார்த்தேன் நான். ஆமாம், சனாதன பாரதின்னு அவங்க நடத்தின ஒரு கருத்தரங்கு நிறைய நடந்திருக்கு. இப்போ பாரதின்னு யார்கிட்ட போய் சொல்லணும்? இப்போ திரு கமலஹாசனுடைய ட்விட்டரில் அவருடைய புகைப்படம், அவருடைய ஃபோட்டோ எப்படி இருக்கும்? பாரதி புகைப்படத்தில் அவருடைய முகத்தை வச்ச மாதிரி. அப்போ சனாதன பாரதின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களுடைய ஆரிய திராவிடரான கமலஹாசன்கிட்ட போய் சொல்லுங்க, ஐயா பாரதியாருடைய ஃபோட்டோ ப்ரொஃபைல் பிக்சர் வந்து எடுங்க, பாரதி ரொம்ப ரொம்ப கெட்டவர், இந்த பாரதியாருக்கு மாதிரி ஃபோட்டோ போட்டுன்னு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுட்டு திமுக கூட்டில் வரலாம் வேலை வச்சுக்காதீங்க, நாங்கள்லாம் திராவிடர்கள், உங்களை சேர்த்துக்கு மட்டும் அங்கே போய் சொல்லுங்க. அவங்க பாரதியார் அவருடைய புகழ் எங்கேயோ போயிடுச்சு. இத்தனைக்கும் அவர் வாழ்ந்த நாட்கள் ரொம்ப 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 குறைவு. அந்த காலகட்டத்திலேயே அவரால் முடிஞ்ச அந்த பங்களிப்பை கொடுத்துட்டு அவருடைய இது மூலமாக போய் சென்றடைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகமே எரிண்டு போச்சுன்ற மாதிரி நீங்கள்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து பாரதியாரை வந்து சிறுமைப்படுத்துறதுனால ஒன்றும் மாறிட போகிறதில்ல. முதல்ல போய் கமலஹாசன் போய் சொல்லிட்டு வாங்க, அவர் எடுத்தாருன்னா பார்த்துக்கலான்றதான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா நேற்றைக்கு வந்து பேசும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை கூட்டம், அது இளைஞர் பாசறை நடந்து முடிஞ்சபடி இளைஞர் பாசறை தான் அந்த கருத்தரங்கத்தை நடத்தினேன். இளைஞர் பாசனுடைய முகம் யாருன்னா அண்ணன் முத்துக்குமார் அவர்கள், தலலீகியர், தன்னுடைய உயிரையே தற்கொலையாக கொடுத்தவர். அவர் 2010 மரணிக்கும் போது அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? விதியே விதியே என் செய்ய நினைத்தா என் தமிழ் சாதி. அந்த மாதிரியானவர் தான் அந்த கவிதை எழுதினவர். யாருன்னா மகாகவி பாரதி. ஆக அது என்னமோ பொருந்தி போயிடுச்சு. பாரதி ஒவ்வொரு முறையும் இந்த தமிழினத்திற்காக நிறைய எழுதியிருக்கிறார். அதனால அவரை தவிர்க்கணும்னு நினைச்சா அப்ப ஈவேராவையும் தவிர்க்க வேண்டிய சூழல் ஏற்படும்ன்றதான் நேற்று. ராமானுஜரை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராமானுஜர் இருக்கார் இல்லையா, இல்ல அதுல ஒரு வரலாற்று நான் பொதுவா ராமானுஜர் யாரு வெளிப்பட ராமானுஜர் யாரு? அது வரலாற்று நான் என்ன சொல்றேன், இப்ப ராமானுஜர்னா யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? சீர்திருத்தவாதி தான் மக்கள் மனதில் பதிஞ்சிருக்கு. என்ன சீர்திருத்தவாதி? பூணூல், அதாவது ராமானுஜர் ஒரு சமயத்துறவி, மாற்று கருத்து இல்லையே, சமயத்துறவி. அப்போ ஒரு சமயத்துறவியினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆவணப்படுத்தியவர் திரு கருணாநிதி. கலைஞர் டிவியில் வந்திருக்கும். நீங்க சமயத்தை பரப்புவது திராவிடர்கள் வேலையா? இல்லை. சமயத்திற்கு எதிரானவர்கள் திராவிட கொள்கை பின்பற்றக்கூடியவர்கள். அவரு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, பூணூலுக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் குட், சூப்பர், ஓகே. ஆனா உங்களுக்கு அந்த நபர் தேவைப்படாத நபர். நீ என்ன பண்ற, உங்களுடைய அரசியலுக்காக யாரா இருந்து எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிறீங்க. கேட்டா அது கலைப்படைப்பு, அவர் இப்படி அவர் அப்படியா. அவங்க பெரியாருக்கு எதிரானது பாரு, சமயத்திற்கு எதிரான. பெரியார் என்ன சொல்றாரு? கடவுளை பரப்புவன் அயோக்கியவன், வணங்குவன் காட்டு மிராண்டி, இது மாதிரி பல ஸ்டேட்மெண்ட், முட்டாள் வணங்குறவன் முட்டாள் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா. அப்போ அதை ஒருத்தன் பரப்புறான்னா அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை நீ எடுக்கிற, நீ யாரு? நீ அப்போ வந்து அயோக்கியம் தான் அவருடைய பார்வையில. நீங்க பெரியாரை பின்பற்றணும்னா வந்து கண்மூடித்தனமா பின்பற்றணும். ஏங்க இப்போ பொதுவா ஒண்ணு இருக்கு, கிறிஸ்தவத்துல சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். நீ ஒரு கிறிஸ்துவா இருக்குன்னா அது ஏற்றுக்கிட்ட தான் நீ கிறிஸ்துவா இருக்க முடியும். நான் விமர்சனம் பண்ணுவேன், நான் கேள்வி கேட்பேன்னா தம்பி நீ வெளியே போய் கேள்வி கேளு. ஏன்னா ஒரு மார்க்கம் என்று சொல்வது அதை நீ ஏற்றுக்கொள்வது. இஸ்லாம் மதமும் அதுதான், இந்து மதமும் அதுதான். அப்போ நீ பெரிய ஒரு இசத்தை நீ ஏற்றுக்கிறான்னு ஏற்றுக்கணும். அதை நான் ஏற்றுக்கவும் மாட்டேன், நான் இங்கேயும் கால் வைப்பேன் அங்கேயும் கால் வைப்பேன். நான் சீமா சொல்கிற மாதிரி தான், ரோட்டுக்கு இந்த பக்கம் நின்று அந்த பக்கம் நின்று
வண்டி வரும், ஆட்சி தள்ளும், ஆட்சி வந்து இது போயிட்டு சொல்லிட்டு. ஓகே. இது திருமான பிரஸ் மீட் பாத்தீங்களா? ஆமா, திருவாரூர் பேசுனது முந்தானத்து பேசுனது. அதான் முந்தனையத்து. ஆமா, அது நைட்டு வேற சன்யூஸ்ல திரும்ப திரும்ப போட்டுட்டே இருக்காங்க. ஒரு பிகைன் நோட்ஸ் சேனல் வேற கட் பண்ணி போட்டிருந்தாங்க. விஜய் அவர்கள் ஹெச் ராஜா மாதிரி பேசுறாரு. சரி, இது தனியா தான் சொன்னாரு, சொல்லிட்டு அப்புறமா மறுபடியும் சொல்றாரு. அதே மாதிரி ஹெச் ராஜா மாதிரி சீமானும் பேசுறாரு. எனக்கு என்னன்னா, திருமானையா இவ்வளவு ஒரு பதட்டமா பேசுதான்னு எனக்கு புரியல. என்னன்னா, அந்த கேள்விக்கு அவரே ஒன்று சொல்லுவாரு, இதெல்லாம் நான் சொன்னா என்னை திமுக முட்டு கொடுன்னு சொல்லிட்டு சொல்றீங்கடான்றாரு. பார்க்கும்பொழுது அப்படித்தானே இருக்கும். நீங்க செய்யற செயலை சொன்னா அப்படிதானே இல்லை, பார்க்கும்பொழுது அப்படிதானே இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒன்று சொல்றேன். இப்போ திமுகவை விசிக வந்து ஆதரிக்குதா? நான் அதை கூட கேட்கல. பாஜகவை கண்மூடித்தனமா எதிர்க்கிறீங்களா? நான் அதை கூட கேட்கல. ஆனா திமுக ஒருத்தன் கேள்வி கேட்டா விசிகால இருந்து நான் வந்து பதில் சொல்லணும்னு சொன்னா அது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? திமுகவை அடிச்சு கிழிச்சு தொங்க விட்டா திமுக காரனுக்கும் வரணும், திமுக காரன் கேட்கணும். ஆனா விசிக கேட்பதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வேலையே கிடையாது. நீ உதயநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்கன்னு சொன்னா கூட நான் கேள்வி கேட்கல. புரியுது. அவங்க தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது விஜய் அவர்கள் வந்து திமுகவை கேள்வி கேட்கணும்னு வச்சுங்களேன், திமுக அம்பலப்படுத்துறாருன்னா அதை யார் வந்து எதிர்க்கணும்? திமுக எதிர்க்கணும். ஆனா இங்க யார் எதிர்த்துட்டு இருக்கா? விஜய் அவர்களுக்கு 100% உரிமை உண்டு திமுகவை அம்பலப்படுத்துவதற்கு, திமுகவை கேள்வி கேட்பதற்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய்க்கு 100% உரிமை உண்டு. அதை நீ தப்புன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு எவனுக்குமே அதிகாரம் கிடையாது. சரி, விஜய் எப்படி வந்து தாக்கணும், அட்டாக் பண்ணும் அப்படின்னா அதுக்கு அறிவாலய ஜாலராக்கள் தயாரா இருக்காங்க. அவங்களை விட்டு நீங்க ஏன் முன்னாடி போறீங்க? அவனுக்கு தான் வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஃபிளைட்ல போறாரு, இவங்க கூட இருந்தாரு, ரிசார்ட்ல இருந்தாரு. எவ்வளவு அசிங்கமான அரசியல் இது, எவ்வளவு அருவருப்பான அரசியல் இது. விஜய் யாரு கொடுக்குறாருன்னு பாக்குறது அவன் வேலை. விஜயோடைய அரசியல முரண்படு, விஜய் பேசுற கொள்கையில முரண்படு. பேசினா முரண்படுவானுங்களா என்னன்னு தெரியல எனக்கு, அதுக்கு அவன் பதில் சொல்லணும். ஆனா திமுகவை கேள்வி கேட்கும் பொழுதெல்லாம் அண்ணன் திருமாவர்கள் வந்து பதில் சொல்வது நமக்கு அதை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப நேசித்த ஒரு தலைவர் திரும்ப, நான் இன்னைக்கும் நேசிக்கிறேன். நான் சொல்றேன், இன்னைக்கும் நான் நேசிக்கிறேன். எனக்கு அதெல்லாம் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. நான் இன்னைக்கு நேசிக்கல, 2009 வரைக்கும். அதுக்கப்புறம் இல்லை, அது எனக்கு தெரியல. ஓகேவா, நான் வந்து நான் அப்படிதான். ஆனா திமுக விமர்சனத்துக்காக இவர் பதில் சொல்றாருன்றப்ப நமக்கு அது இதுவா இருக்கு. பட் அவரே திருப்பி சொல்றாரு, இதை நம்ம சொன்னா என்ன திமுகவுடைய முட்டுன்னு சொல்றானுங்க அப்படின்றது அவரே சொல்றாரு. அப்ப இதெல்லாம் அவர் தவிர்க்கணுன்றதான் நான் விரும்புறேன் நான். ஏன்னா விசிகான்ற கட்சியில் இருக்கிறவங்கலாம் திரும்ப முதலமைச்சர் வரான்னு பார்க்குறாங்க. கடைமட்ட நிர்வாகிகளோட நோக்கம் இதுதான், அவங்களுக்கு ஆசை இதுதான், நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்ககிட்ட போயிட்டு திமுகவுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகிற மாதிரி தான் ஊடகத்தில் தெரியுது. அப்படிதான், அதுதான் நீங்களும் பதில் சொல்கிறீங்க, நம்ம முன்வைக்கல, அவரே பதில் சொல்கிறார் இதுக்கு. இப்போ விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் எப்படி வந்து ஒரே தராசு வைக்கிறாங்கன்னா, திமுக சார்ந்த சில பேர் பேசுறத நான் கேட்குறேன். அவங்க விசிகாக்கார் தான். ஐயோ, எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, விசிகா சார்ந்தவங்களோ என்ன பேசுறாங்கன்னா, இங்க போட்டின்றது வந்து விஜய்க்கும் திமுகவுக்கும் கிடையாது, வேணா இப்படி சொல்லிக்கலாம், அவரு விஜய்க்கும் நாம் தமிழருக்கு தான் போட்டின்றதை சொல்லிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, நாம் தமிழரையும் தமிழக வெற்றி கழகத்தையும் எதிரியாக்கக்கூடிய வேலையை திகாவும் திமுகவும் பண்ணிட்டு இருக்கு. அது ரொம்ப ஆபத்துன்னு பார்க்குறேன் நான். ஏன்னா நாளைக்கு இங்கே திராவிட கட்சிகள் வந்து ஒழிஞ்சிட்டு நாளைக்கு நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக வரது தான் சிறப்பான ஒன்றா இருக்கும். இல்லை திமுகவோ அதிமுகவோ ஏதோ ஒன்று இருக்கும், அதுக்கு பதில் இங்கே ஒன்று இருக்குன்னு கேட்டால் அது ஆபத்து தான். தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு எப்பொழுதுமே ஆபத்து. அதுக்கு விஜய் போன்றவர்களும் சீமான் போன்றவர்களும் வளர்வது எந்த தவறும் கிடையாது. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சீமானையும் விஜயையும் பார்த்தீங்கன்னா சிறுமைப்படுத்தி, டே நீங்களாம் ஒரு கணக்கே இல்லை, டே நாங்கள் தனிடா, நாங்கள் எங்கள் போட்டிட்டு டைரெக்டாக வந்து பிஜேபி கூட தான் அப்படின்ற ஒரு முன்முடிவுக்கு வராங்களே, அது ரொம்ப தப்பு. ஆனால் இந்த விவகாரத்தில் சில பேர் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்களும் தமிழக வெற்றி கழகமும் இவங்க 2 பேரும் எதிரி ஆக்கிறாங்க. அது ரொம்ப பிடிக்கல எனக்கு, அது வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சி எப்படி எதிரியாக முடியும்? நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அரசியல் எதிரியும் சரி, கொள்கை எதிரியும் சரி திமுக தான், பாஜக தான். அவங்களுக்கு ரெண்டுமே ஒன்று தான், இது வேற அது வேறெல்லாம் கிடையாது. அப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுது, எனக்கு எதிரி யாரு, திமுகவும் பாஜகவும் தான். நான் என்ன சொல்றேன், நீங்க 2 பேரும் சேருன்னு சொல்றது நம்ம வேலை கிடையாது, அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னு கேட்டா தத்துவம் இல்லாதவர்களும், தற்கொலைகள் சொல்ல, தத்துவம் இல்லாதவர்களும் ஒன்று சேர முடியாது. அப்படி நீ சேரணும்னா தத்துவத்தை ஏத்துக்கிட்டு வரணும். அந்த தத்துவத்தை ஏத்துக்கிறதுக்கான காலம் வருங்காலத்தில் கணிந்தால் மகிழ்ச்சி தான். ஆனா அதுக்காக இவங்க 2 பேரும் எதிரியாக்கிறது எனக்கு முரண்பாடு வந்து கிடையாது. ஏன்னா இன்னைக்கு 2 பேருக்கும் எதிரி திமுக.
அப்ப அந்த திமுகவை வீழ்த்துவதற்காக தான் வேலை செய்யறமே தவிர இவங்க 2 பேரும் அச்சுக்கிறது இல்லை, எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்லை. ஆனா அதே சமயம் ஒரு தவறான ஒரு தத்துவம் விதைக்கப்படும் பொழுது அது விமர்சனம் பண்ணதான். ஒரு மாஸ் கிரவுடு, நம்ம சொன்ன மாதிரி விஜய்க்கு மாஸ் கிரவுடு இருக்கு. அந்த மாஸ் கிரவுடு ஒரு அடிப்படை அறிவு இல்லாம என் வீட்டுல யாருக்கும் ஓட்டு போடலன்னா நான் விஷம் வச்சு சாவச்சிருவேன், விளையாட்டா கூட சொல்லணும்னு வச்சுங்களேன். ஆனா அது மாதிரி பேச்சு விழுந்துருக்கு. இவங்கெல்லாம் யாரு, பின்னாடி இருக்கிறவங்களாம் யாரு, தலைவர்கள்லாம் யாருன்னு கேட்டா அதெல்லாம் யாரு, தலைவர் மட்டும் தான் தலைவர் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அவங்க எஜுகேட் பண்ணணும். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, நீ படின்னு சொல்ல, கற்பின்னு சொல்றாரு. சொல்லி கொடுன்னு அர்த்தம். படினா ஃபர்ஸ்ட் நீ போய் கிளம்பி போயிடுவா, அதுவும் வேலை கிடையாது, நீ சொல்லி கொடுக்கணும்டா, டீச் பண்ணணும் அப்படின்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்களும் வந்து கத்துக்க மாட்டாங்க, கத்துக்கிறத வந்து இவங்களும் சொல்ல மாட்டாங்க. சரி, ஃபெலிக்ஸ் மாதிரி ஆட்கள் போய் சொல்லி கொடுப்பாங்கன்றத நம்புவோம் நம்ம. ஓகே, ஏன்னா களத்துல இல்லாதவங்க கூட நாங்கள் மோத மாட்டோம், அது வந்து அப்பப்போ ஸ்பார்க் ஆகுது. நீ ஏன் மோதுறாங்கன்ட்டு இந்த மாதிரி சீண்டி விட்டாரு. ஸோ களத்தில் இல்லைன்னு விஜய் அவர்கள் சொன்னதுக்கு திரு சீமான் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்மவும் கேட்க வேண்டியதாக இருக்குது, விஜய் அவர்கள் களத்தில் இருக்கிறாரா? விஜய் அவர்கள் களத்தில் இல்லையே. அரசியல் களம் மட்டும் களம் கிடையாது இல்லையா, மக்கள் பிரச்சனை தானே களம். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக நீங்கள் களத்தில் நின்றது எத்தனை, நீங்கள் போராட்டம் செய்தது எத்தனை, கட்சி தொடங்கி 2 வருஷத்தில் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன போராட்டம் பண்ணீங்க. நாட் ஒன்லி திமுக எதிர்ப்பு கிடையாது, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் அன்றாடமா இருக்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் அடிப்படை தேவைகள் இல்லாம, சாலைகள் இல்லாம, சுடுகாடு எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கானே. அங்க உன் கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன? உன் கட்சி அங்க எத்தனை பேருக்காக போராட்டம் பண்ணது? சாத்தூர்ல ஒரு ஒரு கொலை ஒன்று, ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு, அதுக்காக அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யார் பக்கம் நிற்பீங்க சொல்லுங்க? கவினுக்காக நீங்க யார் பக்கம் நிற்பீங்க சொல்லுங்க? அப்போ கவினுக்காக களத்துல வர மாட்டேன், தூய்மை பணியாளர்களுக்காக நான் களத்துல வர மாட்டேன், எந்த பிரச்சனையும் களத்துல வர மாட்டேன், களன்றது அரசியல் களம் மட்டும்னு சொன்னா எப்படி? அது அப்ப களத்தில் நிற்கிறவங்க கோவம் வருமா வராதா? அஜித்குமாருடைய லாக்அப் மரணத்துக்காக வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் சிவானந்தா சாலையில் நடந்துச்சு. அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு, அது கலந்துக்கிட்ட ஒரே போராட்டம், ஒரே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். ஆனா சீமான் அவர்கள் கடந்த 15 ஆண்டுகள்ல குறைந்தபட்சம், நான் சொல்ல குறைஞ்சபட்சம் 2000 பொதுக்கூட்டங்கள் சீமான் அவருடைய தலைமையில் நடந்தது. அவ்வளவு செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. விஜயுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அந்த பகுதியில அவங்களுக்காக போராட்ட களத்தில் நின்னாங்களா? சில போட்டோஸ் நான் பார்த்தேன். ஆதவர்ஜுனா போய் கலந்துட்டு இருந்தாரு. ஆதவர்ஜுனா தான் தலைவரா கேட்பானுங்க, ஆதவர்ஜுனா தலைவரா, நிர்மல்குமார் தலைவரா? தலைவர் விஜய் தானே, விஜய் முகம் மட்டும் தானே பிராண்டு. அந்த முகம் போயிட்டு ஆதரிச்சா. நான் என்ன சொல்றேன், செவிலியர்களுடைய போராட்டத்திற்கு நேரடியா போயிட்டு விஜய் நிக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை திமுக கிரியேட் பண்ணும். ஏன் பண்ண மாட்டீங்க? தூய்மை பணியாளர் போராட்டத்தையும் வந்திருக்கலாம், ஏன் பண்ண மாட்டீங்க? ஆனா சீமான் போறாருல, அப்போ களத்திற்கு தினந்தோறும் செல்லக்கூடிய ஒருவரை பார்த்து களத்தில் தான் பேசணும்னு சொன்னா சீமான் இதை ரொம்ப நகைச்சுவையா கடந்து போனார். நீங்க பாத்தீங்களா? வேற எதனா கேள்வி இருந்தா கேளுப்பா, சிரிச்சுக்கணும் சொல்லிட்டு அவருக்கு என்னன்னா, இது நீ எப்படி நீ என்னன்னா, அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம டேரக்டா போட்டி திமுக கொடுதான் அப்படின்னு நினைக்கிறாரு. திமுக அவங்கள ஒரு கணக்காகவே எடுத்துக்கிறது இல்லை. விஜய்ன்ற ஒரு நபருடைய தாக்கத்தை பார்த்து பயப்படுறாங்க, நான் அதை இல்லைன்னு சொல்ல. ஆனா ஜெயிக்க மாட்டீங்கன்னா, நேற்று பாண்டிய அவர்களுடைய ஒரு பேட்டி பார்க்கும்பொழுது பாண்டிய என்ன சொன்னாரு, விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா, ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அத்தோடு நான் அரசியலே பேச மாட்டேன். எந்த அளவுக்கு உறுதியா இருக்காங்க பாருங்க. இத்தனைக்கும் அவர் வந்து திமுக எதிர்க்கக்கூடிய நபர், திமுக எதிர்க்கக்கூடிய நபர்னா வெளிப்படையா தெரியும் அவர் யாரை ஆதரிக்கிறாருன்னா, சரிங்களா? ஆனா அவரே என்ன சொல்றாருன்னா, விஜய் ஆட்சிக்கு பிடிச்சிட்டாருன்னா நான் அரசியல பேச மாட்டேன். ஏன்னா இதை நகைச்சுவையாக தான் பார்க்குறாங்க. அரசியல் தெரிந்தவர்கள் விஜய் பேசக்கூடியதை நகைச்சுவையாக தான் பார்க்குறார்கள். கலை யதார்த்தம் அவங்களுக்கு நல்லா தெரியும். பாண்டியவர்களுக்கு கலை யதார்த்தம் நல்லா தெரியும். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாரு. இப்போ என்னன்னா, விஜயை கவுண்டர் பண்ணுறதுக்காக டிஎம்கே வேலை பார்க்குறாங்க. முந்தானத்து சன் நியூஸ் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு, நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பராசக்தி திரைப்படம் வரப்போகுது, அதுதான் விஜய் கவுண்டர் பண்ணுறாங்க. ஜனநாயகனை கவுண்டர் பண்ணுறதுக்கு பராசக்தி எப்படி இருக்கீங்களா? சிவகார்த்திகேயனை வச்சு. ஸோ இப்படி தான் திமுக கவுண்டர் பண்ண போகுது. பராசக்தி யாரை பற்றின படம் அப்படின்னு கேட்டால் திமுகவுக்கு தெரியும், எல்லாருக்குமே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்ட கதையாக கொண்ட ஒரு படம். ஸோ இது ஆப்வியஸாக யாருக்கு வலு சேர்த்து போகுது? அதாவது ஒரு திரைப்படம் வந்து தேர்தலை நிர்ணயிக்கும்னு சொல்றதெல்லாம் எனக்கு வேடிக்கையா இருக்கு. எனக்கு விஜய் அதை நம்பி கல்யாணம் இல்லையா, அப்ப அவரை கவுண்டர் பண்றதுக்கு அவங்க அதான் அது எனக்கு வேடிக்கையா இருக்குன்னு சொல்றேன். அவரையும் தான் சேர்த்து சொல்றேன் நான். ஜனநாயகன் படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்ப விஜய் சிஎம், ஜனநாயக படம் தோத்துருச்சுன்னா விஜய் சிஎம் இல்லையா? இது 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 என்ன மனநிலை, இது என்ன பார்வை? திமுக நினைக்குதுன்னா, சினிமாவை வைத்து அரசியலில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தார்கள்.
அது எம்ஜிஆர் என்கிட்ட ஒரு கரிஸ்மேட்டிக் இருந்தார். உலகம் சுற்றும் வாலிபன்லாம் பெரிய எங்க எம்ஜிஆர் தாங்க அது. நீங்க கருணாநிதி அவர்களை கூட அதுக்கு அது கிரெடிட் நீங்க கொடுக்க முடியாது. எம்ஜிஆர் தான். ஏன்னா நம்ம தமிழ்நாடுன்றது திரைக்கவர்ச்சி தான், வசன கத்த கவர்ச்சிலாம் கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு குறிப்பா வந்து பாரதி ராஜா அவருடைய வருகைக்கு பிறகாக இன்னைக்கு அண்ணன் ரஞ்சித் மாரி சுற்றுராஜ்லாம் பார்த்தீங்கன்னா இயக்குநர்களுக்கான ஒரு கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது ரஞ்சித் அண்ணா பீரியட்லேருந்து மாறுதுன்னு நினைக்கிறேன். டோட்டலாகவே வந்து இயக்குநர்களுக்கான படமாக வந்து மாறுது. ஒவ்வொரு கருத்தியல் தத்துவமும் சில வலதுசாரி கருத்தியல் கூட ஆதரவு இருக்குதானே. இப்போ சாதிய ஆணவக்குள் நான் பண்றது சரிதான், ஒரே பெண் குலத்தில் தான் திருமணம் செய்ய வேண்டும், என் பொண்ணு நீ ஏன்டா கட்டுற, மண்ணும் பொண்ணும் முக்கியம் பேசக்கூடிய அந்த கூட்டத்திற்கும் குறைந்தபட்ச ஆதரவு இருக்கு. பாப்புலாரிட்டி பெருசா ஒன்றும் கிடையாது, பெருசா எதுவுமே கிடையாது. ஆனா குறைந்தபட்ச ஆதரவு மாறுது. தமிழ் சினிமா இன்னைக்கு அப்படி மாறிட்டு இருக்கு. ஆனா இவங்க வந்து விஜய் வீழ்த்துவதற்கு சிவகார்த்திகேயன் வச்ச காமெடி அதெல்லாம் நீங்க சிரிப்பா கலந்துட்டு போறது. இதையும் கவுண்டர் பண்ணணுங்கிற திமுக யோசிச்சிருக்கு. அது வந்து ஒரு பெஸ்ட் வேலைக்கு, அதாவதுங்க செல்ஃப் எடுக்காது தெரியுமா. அந்த மாதிரி விஜயை வந்து நீங்க சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படம் இல்லை சிவகார்த்திகேயன் ஓட வச்சிருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நம்ம தனிப்பட்ட முறையில் நீங்கள் அரசியலை தவிர்த்துட்டு விஜய் என்கிற நபர் பெரிய பாப்புலாரிட்டி. என்னன்னா வள்ளுவர் கோட்டம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஏதோ ஒரு மியூசியம் மாதிரிலாம் வச்சு அதை வச்சு திமுக ப்ரமோட் பண்ணுறாங்க, அந்த பராசக்தி படத்தையும் ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஜனநாயக பராசக்தி ஹீரோ கருணாநிதி அவர்களா? பராசக்தியில் ஹீரோவா கருணாநிதி அவர்கள் வசனகர்த்தா ஆகுது. எங்க பராசக்தின்றது நீங்க உண்மையான பராசக்தி கருணாநிதி அவர்கள், நான் அதை கேட்கல. நானு புரியுது. சிவகார்த்திகேயன் ஒரு வேடம் ஏற்றுதாருல பராசக்தியில, அது கருணாநிதி அவர்களான்னு கேட்கிறேன். இல்ல அதோட கதை நமக்கு தெரியல. அது வந்து 1900 அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா ஊப்பியில கையில பிடிக்க முடியாது, பிடிக்கவே முடியாது. அவ்வளவுதான். ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து இந்த தேர்தல் காலத்தில் இந்த திரை மோதல்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ நிறைய கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி சார்.